துருக்கியில் உள்ள சவுடி தூதரகத்தில் ஜமால் கஷோகிக்கு என்ன நடந்தது என்ற உண்மையை கண்டறிய சர்வதேச விசாரணை தேவை. அந்த விவகாரத்தில் சவுடி அரேபியா நடத்தியதாக கூறும் விசாரணையை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று ஆரம்பம் முதல் அழுத்தம் கொடுத்த நாடு துருக்கிதான். அதை கோருவதற்கு எமக்கு உரிமை உள்ளது, ஏனென்றால் அந்த சம்பவமே துருக்கி மண்ணில் தான் நடந்தது என்று தமது கோரிக்கையை நியாயப்படுத்தினார் துருக்கி ஜனாதிபதி எர்டோகன். துருக்கியின் அழுத்தம் மற்றும் வேறு மனித உரிமை அமைப்புகளின் அழுத்தங்கள் காரணமாக சர்வதேச விசாரணைக்கு உத்தரவிட்டுள்ள ஐநா மனித உரிமை ஆய்வாளர் எஜினஸ் கலமாடை அந்த விசாரணையின் சிறப்பு தலைவராக நியமித்துள்ளது. திங்கட்கிழமை ஜனவரி 28 துருக்கி சென்று இறங்கியுள்ள எஜினஸ் கலமாட் நேற்று செவ்வாய்க்கிழமை துருக்கியின் சட்டத்துறை அதிகாரிகளை முதலில் சந்தித்தார். 7 நாட்களுக்கு துருக்கியில் தங்கியிருந்து விசாரணைகளை மேற்கொள்ள உள்ளார் அவர். அவருடன் ஐநாவின் சட்ட வல்லுநர்கள் மற்றும் தடயவியல் வல்லுநர்கள் ஆகிய குழு ஒன்று துருக்கி சென்று இறங்கியுள்ளது. இந்த விவகாரமே துருக்கியில் நடந்தது என்பதால் துருக்கியில் இருந்தே விசாரணையை ஆரம்பிக்கிறது ஐநாவின் விசாரணைக்குழு. ஐநாவின் தடயவியல் வல்லுநர்கள் துருக்கியில் உள்ள சவுடி அரேபிய தூதரகத்தில் சில தடயவியல் சோதனைகளை நடத்துவதற்கு சவுடி அரசிடமிருந்து அனுமதி கோரியுள்ளனர். அந்த கோரிக்கைக்கு சவுடி அரேபியா இதுவரை பதிலளிக்கவில்லை. வழமையாக இதுபோன்ற சென்சிட்டிவான விவகாரங்கள் தொடர்பான விசாரணையில் தெரிய வந்துள்ள விவரங்கள் பொதுமக்கள் பார்வைக்கு வெளியிடப்படுவதில்லை. ஆனால் கஷோகி விவகாரம் தொடர்பாக தெரிய வந்த விவரங்கள் நிச்சயம் பகிரங்கப்படுத்தப்படும் என்று தெரிவித்துள்ளார் ஐநா விசாரணை குழுவின் சிறப்பு தலைவர் எஜினஸ் கலமாட். துருக்கியில் நடைபெறவுள்ள ஐநா விசாரணை தொடர்பான கேள்விகளுக்கு ஜெனீவாவில் நேற்று செவ்வாய்க்கிழமை பதிலளித்தார் ஐநாவின் ஹியூமன் ரைட்ஸ் வாட்ச் அமைப்பின் தலைவர் கெனத் ராத். துருக்கியில் உள்ள சவுடி தூதரகத்தில் நடந்தது ஒரு சவுடி அரேபிய அரசு ஆபரேஷன் என்பதில் எமக்கு எந்த சந்தேகமும் கிடையாது. அதற்கு யார் உத்தரவிட்டது என்பதை கண்டுபிடிப்பதே ஐநா விசாரணை குழுவின் முக்கிய பணியாக இருக்கும் என்றார் அவர். சவுடி அரேபிய அரசின் ஒப்புதல் இல்லாமல் சவுடி தூதரகத்தில் இப்படியொரு சம்பவம் நடந்திருக்க முடியாது என்றும் தெரிவித்துள்ளார் கெனத் ராத். துருக்கி உளவுத்துறை வைத்திருக்கும் ஒலிப்பதிவை விட அமெரிக்க உளவுத்துறை CIA-இடமும் சில ஒலிப்பதிவுகள் உள்ளன. முக்கியமான நபர்கள் தொலைபேசியில் உரையாடிய போது இடைமறித்து செய்யப்பட்ட ஒலிப்பதிவுகள் அவை. அந்த ஒலிப்பதிவுகளில் உள்ள விவரங்களை CIA-யின் தலைவர் ஜினா ஹாஸ்பர் அமெரிக்க செனட்டின் முக்கிய உறுப்பினர்களுக்கு தெரிவித்தது தொடர்பாக பரபரப்பு மீடியா யூடியூப் சேனலில் காணொலி ஒன்றை நாம் வெளியிட்டது உங்களுக்கு ஞாபகம் இருக்கலாம். அந்த உரையாடல்கள் பற்றிய விவரங்களை CIA-யின் தலைவரிடமிருந்து அறிந்த பின்னரே ஜமால் கஷோகி விவகாரத்தில் சவுடி இளவரசர் முகமது பின் சல்மானுக்கு முக்கிய தொடர்பு உள்ளது என்று அமெரிக்க செனட் உறுப்பினர்கள் தெரிவித்திருந்தனர். கஷோகி விவகாரத்தில் சர்வதேச விசாரணை நடத்த நியமிக்கப்பட்ட ஐநா விசாரணை குழுவுடன் அமெரிக்க உளவுத்துறை CIA தம்மிடமுள்ள ஒலிப்பதிவுகளை பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று தெரிவித்துள்ளார் ஐநாவின் ஹியூமன் ரைட்ஸ் வாட்ச் அமைப்பின் தலைவர் கெனத் ராத். ஐநா விசாரணைக்கான முக்கிய துப்புக்கள் CIA-இடம் உள்ள ஒலிப்பதிவுகளில் இருக்கும் எனவும் அவர் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். CIA வைத்திருக்கும் அந்த உரையாடல்கள் யாருக்கும் இடையே நடந்த உரையாடல்கள் என்ற தகவல் இதுவரை வெளியாகவில்லை. CIA வைத்திருக்கும் ஒலிப்பதிவுகளில் உள்ள உரையாடல்களை செய்த நபர்களில் ஒருவர் சவுடி இளவரசர் முகமது பின் சல்மானாக இருந்துவிட்டால் சவுடி அரச குடும்பத்துக்கு சிக்கல்தான். இந்த விவகாரத்தில் தாமே விசாரணை செய்து தாமே தண்டனை கொடுத்து விட்டதாக சவுடி அரேபியா கூறுகிறது. ஆனால் தண்டனை வழங்கப்பட்ட நபர்கள் யார் என்பதை வெளியிடவில்லை. தண்டனை பெறும் அளவுக்கு அவர்கள் அப்படி என்ன செய்தார்கள் என்ற விவரத்தையும் வெளியிடவில்லை. அவர்களுக்கு உத்தரவிட்டது யார் என்பதையும் தெரிவிக்கவில்லை. அந்த விவரங்களை கூறுமாறு ஐநாவின் சர்வதேச விசாரணை குழு சவுடி அரேபிய அரசிடம் கேட்கப் போகிறது. அதற்கு சவுடி அரேபியா என்ன பதில் கூறப்போகிறது என்பதில் தான் உள்ளது ஐநா விசாரணை குழு கூறப்போகும் தீர்ப்பு.